வணக்கம். தடமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயாராக 2026 2027 ஆகிய வருடங்களில் தடமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஆசிரியர் பி. அம்பிகை பாகனாகிய எனது தரம் 2 தரம் 5 வரை வெளியிடப்பட்ட அனைத்து பயிற்சித்தாள்களும் காணொளிகளாக மாணவர் நலன் கருதி பதிவேற்றம் செய்யும் முயற்சியில் தரம் 2க்கான முதலாவது மாதிரி பரீட்சையின் தரம் 2க்கான முதலாவது மாதிரி பரீட்சையின் முதலாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சி. நாங்க வினாவை பார்ப்போம். முதலாவது வினா, முதல் படத்தில் உள்ளதும் இரண்டாவது படத்தில் இல்லாததுமான வித்தியாசங்கள். முதல் படத்தை பார்க்க வேண்டும், அதில் இருப்பதும் இரண்டாவதில் இல்லாததுமான வித்தியாசங்கள் இங்கே கேட்கப்படுகின்றது. ஆன முறையில நாங்க இதுல பின்பற்ற வேண்டியது, முதல் படத்தோட இரண்டாவது படத்தை ஒப்பிட்டு பார்த்தல். அதாவது ஒற்றுமை வேற்றுமைகளை கற்புலன் ஆற்றலால ஒப்பிட்டு பார்த்து முதல்ல இருக்கிறதும் இரண்டாவதுல இல்லாததையும் காணுதல் வேண்டும். அப்ப நாங்க இந்த படத்தை பார்க்கின்ற போது படத்தை நாங்கள் சில பாகங்களாக இடமிருந்து வலமாக பிரித்துக் கொள்வோம். அப்படி ஒவ்வொரு பாகமாக பார்ப்பது எங்களுக்கு இலகுவாக அமையும். இதில் இந்த மாதிரி நாங்கள் பிரித்து முதல் பாகத்தோட இரண்டாவது பாகத்தை ஒப்பிட்டு பார்த்து முதல்ல உள்ளதும் இரண்டாவதில் இல்லாததையும் இனம் காணுவோம். அப்ப அதனை விடையாக தெரிவு செய்யலாம். முதல் பாகத்தில முதல் இடமிருந்து வலமாக முதல் இருக்கிற பாகத்தில நாங்கள் காணக்கூடிய வித்தியாசமாக இருப்பது, அதாவது இங்கே இருக்கிற இந்த கோடு, கேட்டு நின்ற கோடு இங்கே காணப்படவில்லை. அப்போ ஒரு வித்தியாசம். இனி அதுக்கு மேல முதல் படத்துல அப்படியே ஒத்துத்தான் இருக்கின்றது, அப்ப வித்தியாசம் இல்லை. இரண்டாவதாக இந்த சிறுமியின் தலையில இருக்கிற உச்சி கிளிப், இந்த கிளிப்ல நடுவில் அடையாளம் இல்லை. அப்ப இரண்டாவது மாறுபாடாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அதிலே ஒரு மாறுபாடும் இல்லை. மூன்றாவது பாகத்தில நாங்க மேலிருந்து கீழாக 1, 2, 3 பார்க்கிறோம். ஒன்றிலே ஒரு மாறுபாடு பார்த்தோம், ஒன்று வித்தியாசம் பார்த்தோம், இரண்டாவதிலே ஒரு வித்தியாசம் பார்த்தோம், மூன்றாவதிலே இந்த பூவிலே வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த பிள்ளை அணிந்திருக்கிற சட்டையில இருக்கிற பட்டின்ல வித்தியாசம் இருக்கின்றது, இங்க பட்டின் இல்லை. அப்போ 3 வித்தியாசம். இனி இறுதி கால் பாகத்தை அடிப்பாகத்துல பார்த்தால் அதுல அந்த பிள்ளைன்ற காலிய கீழே இருக்கிற பூ இங்கே காணப்படவில்லை. அப்ப 4 வித்தியாசங்கள். அப்ப கேள்விக்கான விடை 3. இது கற்புலன் ஆற்றல், வேறுபாடுகளை இனங்காணும் ஆற்றல். இனி நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஒரு அடைப்பில பூட்டு தந்திருக்கு. இப்பொருளின் பெயரில் உள்ள ஓரெழுத்து சொல் என்று கேட்கப்படுகின்றது. இது ஒரு பூட்டு. ஆகவே இந்த பொருளின் பெயரில் உள்ள ஓர் எழுத்து, அதாவது பூட்டு என்கின்ற சொல்லில உள்ள ஓரெழுத்து சொல்லு கருத்துள்ள சொல்லாக இருக்க வேண்டும். பூ என்பது மலர் அல்லது புஷ்பத்தை குறிக்கின்றது. ஆகவே இப்பெயரில் உள்ள ஓரெழுத்து சொல்லு என்பது இரண்டாவது விடையே பூ என்பது பொருத்தமாக இருக்கின்றது. முதலாவது விடைக்கு நாங்கள் 4வது தெரிவு செய்தோம். இப்ப இதற்கு இரண்டாவதை தெரிவு செய்திருக்கின்றோம். இனி நாங்கள்
மூன்றாவது வினாவை பார்வையிடுவோம். அதாவது இந்த முதல் பக்கத்துல 4 வினாக்கள் தான் இருக்கின்றன. இப்பொழுது நாங்க பரீட்சைக்காக இலகுவிலிருந்து கடினம் நோக்கி பயணம் செய்கின்றோம் என்பதை கருத்தில் கொள்ளுங்க. இங்க 5 சித்திர படங்கள் இருக்கின்றது. ஒரு தாவரத்தின் இலை, ஒரு அம்மா குழந்தையை வைத்திருக்கிறது, உரலுக்க உலக்க, ஆடு ஒன்று இறை உண்ணுகின்றது, ஆடு ஒன்று மேய்ந்துவிட்டு வாயில புல்லாக வல்ல தாடியாக எடுத்துக் கொள்ளலாம், ஈட்டி ஒன்று காணப்படுகின்றது சாய்கோட்டில். மூன்றாவது வினா, படங்களுக்கான பெயரின் முதல் எழுத்துக்களின் ஒழுங்கில். இது இந்த படங்களுக்கு ஒரு சொல் இருக்கின்றது, அதை பெயர் என்று சொல்லப்படும். அது பெயர் சொல், பொருட்களின் பெயர். அந்த சொல்லின் முதல் எழுத்துக்களின் ஒழுங்கில் ஒழுங்குபடுத்தினால், இந்த 5 படங்களும் குறிக்கின்ற சொற்களுக்குரிய எழுத்தில ஒழுங்குபடுத்தினால், முதல் எழுத்து முதலாவதாக, இரண்டாவது எழுத்து இரண்டாவதாக, அந்த எழுத்தொழுங்கில எங்களுக்கு உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து என்ற ஒழுங்குகள் தெரிந்திருந்தால், இதில் உள்ள சொற்களின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கின்றது. இந்த ஒழுங்கில நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் நடுவில் வரும் சொல் எது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது இங்கே நாங்க இந்த அறிவுறுத்தலை கவனமாக வாசித்து விளங்கிக் கொள்ளணும். இந்த பொருட்களின் நடுவில் வருகின்ற பொருளை குறிக்கின்ற எழுத்து என்றால் அது உரல் என்பது வருகின்றது. அப்படி கோடு போட்டால் அது தவறு, விடை தவறு. அப்ப நாங்க இங்கே இந்த பொருட்களை குறிக்கிற சொல், அதாவது இது இலை என்ற பொருள், இது அம்மா என்பது, இது உரல், இது ஆடு, இது ஈட்டி. அப்ப இது நாங்கள் உயிரெழுத்து ஒழுங்கிலே முதலாவதாக ஆனாவை ஒழுங்க வைக்கிறோம். 1 ஆனா, 2வது ஆவண்ணா, 3வது ஈனா, 4வது ஈயண்ணா, 5வது ஊனா உரல். அப்ப எங்களுக்கு தெரியணும் 1, 2, 3, 4, 5ல நடுவில வர்றது இந்த பக்கம் இந்த 2ம், இந்த பக்கம் இந்த 2ம் போனால் இந்த 3வது தான் நடுவில வரும். இப்ப எங்களுக்கு ஒரு தெளிவு வருகின்றது. அதாவது இந்த 3, 5, 7, 9 என்பது ஒற்றை எண்கள் ஒன்றும் தான். அப்படி இப்படி ஒற்றை எண் உள்ளதுல தான் நடுவில ஒரு இலக்கமோ அல்லது எண்ணோ வரும். அப்ப இது 3வதாக வருவது, முதலாவது அம்மா வருகின்றது, 2வது ஆவண்ணா ஆடு வருகின்றது, 3வது இலை என்பது இங்க பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் 4வது வினாவை பார்வையிடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி வினா. குவாக் குவாக் வாத்து, குட்டைக்கால் வாத்து. இப்பாடலில் வாய் என்பது எத்தனை தடவைகள் உள்ளன? அப்ப நாங்க இந்த பாடலில் இருக்கின்ற பாவண்ணா என்ற எழுத்துக்கள் எத்தனை இருக்கின்றது என்று கணக்கிட்டு அந்த பொருத்தமான எண்ணை விடையாக கருதல் வேண்டும். இதிலே ஒரு பாவண்ணா இருக்குது குவாக்கில, அடுத்த குவாக்கிலே ஒரு பாவண்ணா இருக்கு, வாத்திலே ஒரு பாவண்ணா இருக்குது, குட்டைக்கால் வாத்து அதிலேயும் இருக்கின்றது. அப்ப 1, 2, 3, 4 என்ற 2வது விடை பொருத்தமானது. அடுத்த காணொளியில் 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காண்போம். நன்றி.